வாங்க கண்மணி அன்புடன் நினைக்கிறேன் ரியாக்ஷன் அடிக்கல போயிடலாம். சாப்பிடாம வரீங்க? வேற வழி இல்லாம நாங்க சாப்பிட்டோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த பசங்களும் ஸ்கூலுக்கு அடிச்சு கொடுத்த டிஃபனை பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை. அதனால மயூரையும் சுயத்தான் சேர்ந்து திட்டிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி சாப்பிடும்? என்ன கலாய்க்கிறீங்களா? அந்த பசங்களும் பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து மயூரும் சுயத்தாவும் நாங்கள் சமைச்ச உப்புமாவும் கேசரியும் இருக்குங்கிறாங்க. பிடிக்கவே இல்லை, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ரொம்ப பண்ணிருக்கேன், எடுத்துட்டு வருவா. கஷ்டமா இருக்கும். எடுத்துட்டு வரேன், நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுருக்கேங்க. ஐயோ நீங்கள் செஞ்சது மட்டும் வேணாமா, நாங்கள் பட்னியாகவே கிடப்போங்கிறாங்க. உங்களெல்லாம் பட்னி போட்டாதான் எங்களோட அருமை தெரியும். என்ன வேணா பண்ணுங்க, ஆனா உங்க சமையலை மட்டும் சாப்பிட கொடுக்காதீங்க. நாங்கள் பட்னியாக வேணாலும் கிடைக்கிறோம், ஆனால் கடைசி வரைக்கும் உங்கள் சமையல் மட்டும் எனக்கு வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களே கதறுது. சமைச்சதை சாப்பிட பிடிக்கவே இல்லை, சமைச்சு தரீங்களா? அந்த குழந்தைங்களும் போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி கிட்ட நீங்கள் எனக்கு சமைச்சு கொடுங்க, ஏதாவது சமைச்சு கொடுங்க போதும் அப்படிங்கிறாங்க. சமைச்சு தரேன், ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. சரி வாங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த குழந்தைங்க பிடிச்ச மாதிரி சாப்பாடு செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சுவேதாவுக்கும் மயூரிக்கும் வயிறு எரிச்சா, இந்த நல்ல சாப்பாடு நமக்கு கிடைக்காம போச்சடான்ட்டு அந்த குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் தின்னுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி தான் டெய்லி நான் சாப்பிடணுங்கிறாங்க. இன்னும் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா மயூரும் யாருக்கும் தெரியாமல் முக்காடு போட்டு வந்து சாப்பிடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் சாப்பாடே இல்லை. என்னது இது? காலியாகி ஒத்த சோறு தான் இருக்கு, பசிக்குதே. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ வர்றது மாதிரி இருக்குது. ஓடி போய் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சுவேதா இருக்குது. இல்லாம கண்மணி சமைச்சதை சாப்பிட பின்னால் போயிட்டு தொடுறாங்க. பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க. நீ எதுக்கு வந்தன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. என்ன பண்ற நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் செந்தில் ஏதோ சத்தம் கேட்டது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா வராங்க. கேட்ட மாதிரி இருந்துச்சு. மன்னிப்பு கேட்டதெல்லாம் அதாவது எப்படியாவது பார்த்தீங்கன்னா சுவேதா மயூர் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு போடுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம காத்திட்டு செஞ்சு மாட்டிட்டாங்க. போதும் எந்திரிங்க. எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சு அண்ணே நீ கூட சொன்னால எலியா இருக்குன்ட்டா அது எலி இல்லைன்னா ரெண்டு பெருச்சாலுன்னு அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லி கேட்குறாங்க. பெருச்சாலி தொல்லை அதிகமாயிடுச்சு. இங்க என்னங்க வேலை உங்களுக்கு? அத பக்கம் காத்து சரி உங்களுக்கு கேளமா இல்லை, இப்படி சாப்பாடை திருடி திங்கிறதுக்கு எங்காச்சும் போய் பிச்சை எடுக்கலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கார்த்தி திட்டாங்க. வந்தோம், மிச்சான சாப்பாட்டையெல்லாம் புஷ்பா அக்காவுக்கு கொடுத்துட்டேன். கண்மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் ஒரு பருக்கு கூட இருக்காது, இது மாதிரி வேலைக்காரிட்ட கொடுத்துட்டேங்கிறாங்க. அதில் கேட்டு அவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவங்க எடுத்து ஏன் கொடுத்த? உங்களுக்கு சமைச்சு போட ஒன்றும் நான் இங்கே வரல. ஏன் எங்களுக்கு சாப்பாடு வைக்காம அந்த வேலைக்காரிட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு மயிறு கேட்குறாங்க. உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு தரணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தேவையா? இவங்களுக்குலாம் மான ரோசத்தை விட நாக்கு ருசி பெருசாயிடுச்சு. இதுக்கு எங்காச்சும் போய் பிச்சை எடுக்கலாம், கண்மணி இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்தியும் செந்திலும் போகிறாங்க. இது நமக்கு தேவையா அண்ணே? இதில் சொல்லியே ஆகணும் அண்ணே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க காலுக்கு ஏதாச்சும் ஒத்தனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹேட் பேக்கை தேடுறாங்க. என்ன அம்மாவோட பிரிஸ்கிரிப்ஷன் தொலைச்சிட்டியா? இருந்தா தானே மாட்டீங்களா? கேட்ட கேள்விக்கு அதுக்கு பதில் நீங்களே. பிரிஸ்கிரிப்ஷன் தொலைக்கலாம், ஒன்றும் தொலைக்கல. இது மாதிரி அம்மாவோட ஹேட் பேக்கை காணும், அதை தான் தேடிட்டு இருக்கேன், அது ஸ்லாப்பில் இருக்குங்கிறாங்க. சொல்லிக்கிறீங்க. சரி என்ன விஷயம் சொல்லு. வெந்நீர் உத்தரம் கொடுக்கறதுக்கு ஹாட் பேக் வேணும். எங்க வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு சரியா? ஏனி தானே இருக்கு. ஏனி இருக்காது, அலமாரில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னியா. ஏனி இருக்கு, நீங்கள் தேடிட்டு இருந்த வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இல்லை இங்கெல்லாம் தேடி பாரு, கிடைக்கலன்னா அப்புறம் அதை போய் எடுத்துக்கலாம். அங்கேருந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமுக்கு வந்து இந்த கண்மணி எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏனியை உடச்சு விட்றாங்க. இதை கழட்டும்ல, அது கூட போதும் நீ போதும் பிரச்சா, சீக்கிரம் வாங்க. ஏனியை பார்த்தீங்கன்னா ஒரு படியை பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அது தெரியாமல் கண்மணி அந்த ஏனியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க.
இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிவகாமி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி சொல்கிறது என்னதுன்னு தெரில. கண்மணியும் பார்த்தீங்கன்னா அந்த ஏனியில் காலை ஸ்லிப்பாகி அப்படியே கீழே விழுறாங்க. அதை பார்த்தா அடிச்சதில் பார்த்தீங்கன்னா சிவகாமிக்கு பேச்சு வந்துடுது. பேச்சு வந்தது மட்டும் இல்லாமல் நல்லா பார்த்தீங்கன்னா பழையபடி நடக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பா ஒரு வழியாக நம்மளுக்கு பேச்சு வந்துச்சு, ஐயோ யாராச்சும் பார்த்தா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமிக்கு அதிர்ச்சியாக இருக்கு. நான் பேசுறேன்னா கட்டில விட்டு இறங்கி ஓடி வந்தேன். சத்தம்டா அது தெரியலண்ணே. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தியும் செந்திலும் அங்கே வராங்க, ஏதோ சத்தியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அம்மா ரூம்ல இருந்து தான் வந்துச்சு. கண்மணி கண்மணி என்னாச்சு கண்மணி? கண்மணி மயக்கத்தில் இருக்கிறத பற்றி அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்றாங்க. கண்மணிக்கு என்னாச்சு கண்மணி? கண்ணை திற கண்மணி. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து வந்து அவங்க மூஞ்சில் அடிச்சுட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்றாங்க. இன்னும் கேட்டிருந்தா நான் கண்மணி கண்மணிக்கே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு என்னன்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக முழிச்சு பார்க்குறாங்க. அண்ணி ஒரு தூரத்துக்குலாம் ஏற சொன்னது நீ மேலே ஏறின. ஏன் கண்மணி இந்த மாதிரி இருக்க, உனக்கு ஏதாச்சும் வேணும் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எடுத்து தருவேன்ல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஹாட் பேக் எடுக்கிறதுக்காக ஏறினேன். பார்த்து ஏறி இருக்கக்கூடாதா? இருந்திருக்கலாம்ல. பிடிச்சி மேலே ஏறுறப்போ ஏனி நகர்ந்து நான் கரெக்டாக தான் ஏறினேன், ஆனால் கால் ஸ்லிப்பாகி கீழே வந்துட்டாங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. என்னது? காட்டு ஏய் ஏனியோட நட்டுடா அது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏனியோட போல்டு ஒன்று லூஸாகி கீழே கிடக்கு. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. இது நடந்ததுனால தான் ஏனி கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு செக் பண்ணாம யாரும் ஏறி தொலைச்சிடாதீங்க. அண்ணி நீங்கள் ஏறும்போது இதெல்லாம் எப்போதும் செக் பண்ணிட்டு ஏறுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான். என்ன இது பழைய ஏனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வேணா போயிட்டு வந்துடலாமா கண்மணி? எனக்கு ஒன்றும் இல்லை பவி, வலியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்காக யாரும் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர வேணாம், எனக்கு சரியாயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்மணி சொல்கிறாங்க. கோமால படுத்துருவான்னு பார்த்தா ரொம்ப திமிர எழுந்து நிற்கிறா. பேச்சு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மயூருக்கு சுயக்கா அதிர்ச்சியாக இருக்குது. ஏதாச்சும் கோமாக்கு போய்டும் அடிபடுன்னு பார்த்தா நல்லா இருக்கலன்ட்டு. பேச்சு வந்துருச்சு, என்னால நடக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டா இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடுவா. இது மாதிரி நமக்கு உடம்பு குணமாயிடுச்சு, இது மாதிரி நல்லா ஆகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சால் கண்மணி இது மாதிரி அன்பு விட்டுட்டு போயிடுவா, சொல்ல வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. போயிடுவா. ஹலோ, நான் சிவகாமி பேசுகிறேன். இன்னும் சரி சிவகாமியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு ரகசியம் ஏதோ விஷயம்லாம் சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.